ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு இன்வெஸ்டர் சேனல். டுடே மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்த்துருப்பீங்க. மார்க்கெட் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸில் தான் மூவ் ஆகிட்டு இருந்துச்சு இன்னைக்கு. ஸோ நிஃப்டி 50 250 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. 24,367 பாயிண்ட்ஸில் இருக்குது. சென்செக்ஸ் 79,705 பாயிண்ட்ஸில் இருக்குது. 819 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. சென்செக்ஸும் 1% மேலே ஏற்றிருக்காங்க. நிஃப்டியும் அன்றைக்கி 1% மேலே பாசிட்டிவ். நிஃப்டி பேங்க் பார்த்தீங்கன்னா 0.5% பாசிட்டிவில் இருக்குது. 50,484 பாயிண்ட்ஸில் இருக்குது. 327 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ். நிஃப்டி ஐடி 595 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ். 39,043 பாயிண்ட்ஸில் இருக்குது. எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ஒரு 5 days ஆஃப் செல்லிங்க்கு அப்புறம் இன்னைக்கு வந்து ஒரு 406 கோடிக்கு நெட் பையஸாக இருந்திருக்காங்க. 5 நாள் கண்டினியூஸ் செல் பண்ணிட்டு இருந்தாங்க எஃப்ஐஎஸ். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த 5 daysக்கு அப்புறம் ஒரு நெட் செல்லர்ஸாக இருக்கிறாங்க. 406 கோடிக்கு நெட் பையஸாக இருக்கிறாங்க. 406 கோடி வாங்கியிருக்காங்க. டிஎஸ் வந்து 3,979 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. இது வந்து இன்னைக்குள்ள எஃப்ஐஎஸ் டிஎஸ் டேட்டா. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜைடஸ் லைஃப் சயின்ஸ் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 31% மேலே போயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கும்போது 1,482 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. 31% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ 21% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 6,207 கோடியாக இருக்குது. குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் ரெவன்யூ வந்து 12.17%, ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் வந்து 19.27% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிட்டா 2,084 கோடியாக இருக்குது. எபிட்டா மார்ஜின் 38.4% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்தியன் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா 37% அவங்களோட கன்சாலிடேட்டட் ரெவன்யூக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிது. ஃபார்முலேஷன், கன்சியூமர் வெல்னஸ் பிஸ்னஸ். கன்சியூமர் வெல்னஸ் பிஸ்னஸ்னு எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த காம்ப்ளான் இதெல்லாமே உங்களோட வெல்னஸ் பிஸ்னஸ் ப்ராடக்ட் தான். இந்த காம்ப்ளான் அந்த ப்ராடக்ட். ஸோ இதில் வந்து பார்க்கும்போது 15% ரெவன்யூ க்ரோத் காமிச்சிருக்கு. 2,212 கோடியாக இருக்குது. ஃபார்முலேஷன் பிஸ்னஸ் அவங்களோட கன்சாலிடேட் ரெவன்யூக்கு 23% கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. 12% க்ரோத்து 1,375 கோடியாக இருக்குது. பிராண்டட் ஃபார்முலேஷன் பிஸ்னஸ் வந்து மார்க்கெட்டில் நல்ல ஒரு அவுட் பெர்ஃபார்ம் கொடுத்துருக்கு. கிரானிக் அண்ட் அக்யூட் செக்மெண்ட்டில் ஸ்ட்ராங் வால்யூம் க்ரோத்துன்னு சொல்லியிருக்காங்க. 10 நியூ ப்ராடக்ட்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த சமயத்தில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதான் இண்டஸ்ட்ரி ஃபர்ஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. இதில் 3 வந்து இண்டஸ்ட்ரி ஃபர்ஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. கன்சியூமர் வெல்னஸ் பிஸ்னஸ் 14% அவங்களோட கன்சாலிடேட் ரெவன்யூ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. 21% க்ரோத் காமிச்சிருக்கு. ரேண்டட் பேஸில் 836 கோடியாக இருக்குது. வால்யூம் வந்து 17% ஆட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட பர்சனல் கேர் செக்மெண்ட் ஆட்டு இருக்கிற நைசில், எவர் யூத் இந்த செக்மெண்ட் எல்லாமே ஒரு டபுள் டிஜிட் க்ரோத் காமிச்சிருக்கு. ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் செக்மெண்ட் வந்து ரிகவர் ஆயிருக்கு. ஸோ இந்த குவார்ட்டரில் டபுள் டிஜிட் க்ரோத் காமிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. யூஎஸோட ஃபார்முலேஷன் பிஸ்னஸ் 51% வந்து கன்சாலிடேட் ரெவன்யூவில் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. 26% க்ரோத்து. குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் 23% க்ரோத்து. 3,092 கோடியாக இருக்குது. கான்ஸ்டன்ட் கரன்சி டேர்மில் $371 மில்லியன் இருக்குது. இந்த க்ரோத்துக்கு காரணம் அவங்க சொல்லியிருக்கிறது நியூ ப்ராடக்ட்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து அவங்களோட கோர் போர்ட்ஃபோலியோட வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு. 7 நியூ ப்ராடக்ட்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஜிட்டிவ் விமெட் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட். இது வந்து மெட்டாபாலிக் டிசார்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறது. மிராபெக்ரான் ER டேப்லெட்ஸ் ப்ளஸ் வந்து 5 ANDA ஃபைல் பண்ணியிருக்காங்க. 6 ப்ராடக்ட்ஸுக்கு அப்ரூவல் கிடச்சிருக்கு. அதில் 2 வந்து டென்டேட்டிவ் அப்ரூவல்னு சொல்லியிருக்காங்க இந்த குவார்ட்டரில். இன்டர்நேஷனல் மார்க்கெட் எடுத்து பார்க்கும்போது ஃபார்முலேஷன் பிஸ்னஸ் வந்து கன்சாலிடேட் ரெவன்யூக்கு 9% வந்து அக்கௌண்ட் ஆகுது. இதில் வந்து 9% க்ரோத்னு சொல்லியிருக்காங்க. 530.9 கோடியாக இருக்குது. API பிஸ்னஸ், ஆக்டிவ் ஃபார்மசூட்டிக்கல் இன்கிரீடியன்ட்ஸ், அது வந்து அவங்களோட கன்சாலிடேட் ரெவன்யூக்கு 2% க்ரோத்து. 2% ரேண்டட் பேஸில் இந்த செக்மெண்ட் க்ரோத் காமிச்சிருக்கு. 141.5 கோடியாக இருக்குது. அலையன்சஸ் அண்ட் அதர் கான்ட்ரிபியூட்டட் பிஸ்னஸ் வந்து 1% வந்து அவங்களோட ரெவன்யூக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. இது வந்து 38% க்ரோத்னு சொல்லியிருக்காங்க. 68.68 கோடியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மோர் அடுத்து பார்த்தீங்கன்னா ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆல் டைம் ஹையை டச் பண்ணியிருந்தது. அதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா USFDA வந்து ஒரு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஒரு ட்ரக் அதோட ஒர்த் வந்து $2 பில்லியன் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ட்ரக்கோட நேம் அவங்க சொல்லியிருக்கிறது வால்பினாசின் கேப்சூல்ஸ்னு சொல்லியிருக்காங்க. 40, 60, 80 இந்த MG வேரியண்ட்டில் கிடைக்குது. ஸோ இது வந்து ஜெனரிக் ஈக்குவலண்ட் ஆஃப் US ரெஃபரன்ஸ் லிஸ்டட் ட்ரக் இன்க்ரீஸா கேப்சூல்ஸ், அதோட ஜெனரிக் ஈக்குவலண்ட் சொல்லியிருக்காங்க இந்த வால்பினாசின் கேப்சூல். இது வந்து அடல்ட்ஸ் ட்ரீட்மெண்ட் ஆஃப் அடல்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். டேரிவ் டிஸ்கினேசியா அப்படிங்கிற ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடியதுன்னு சொல்லியிருக்காங்க. அன்கண்ட்ரோலபிள் மூவ்மெண்ட் ஆஃப் ஃபேஸ், ட்ரங்க் அண்ட் அதர் பாடி பார்ட்ஸ் இதுக்கு எல்லாமே இந்த ட்ரக்கை யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து அவங்களோட அகமதாபாத் SEZ2 அந்த மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியில் இது வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து USFDA வந்து ஃபைனல் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னைக்கு ஸ்டாக் ப்ரைஸ் வந்து 2% மேலே ரேலியாகி ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. மோரோராட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஜைடஸ் லைஃப் சயின்சஸில் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. முன்னாடியே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். 750, 800 இருக்கிற டைம்லேயே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போதைக்கு ஜைடஸ் லைஃப் சயின்ஸில் ஒதுங்கி இருக்கிறத தவிர வேறு வழி இல்லை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸ் பாக்ஸ் அப்படிங்கிற ஒரு அனாலிஸ்ட் வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் சொல்லியிருக்கிறது ITC, டாடா மோட்டர்ஸ், அதானி பவர். ஐடிசியோட ஷேர் பிரைஸ் இன்னைக்கு மார்க்கெட்டில் 496 ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு.
மோரலாட்டு ஐடிசி அவங்க கொடுத்துருக்க அப்டேட்டு இந்த ஷேர் வந்து 535 ரூபா வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான ஸ்டாப் லாஸ் வந்து 476ன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பை கால் கொடுத்துருக்காங்க ஐடிசிக்கு. நெக்ஸ்ட் டாடா மோட்டர்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஷேர் ப்ரைஸ் வந்து 1071 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. பட் இவங்க கொடுத்துருக்க டார்கெட் ப்ரைஸ் வந்து 1120 ரூபா கொடுத்துருக்காங்க. இந்த ரேஞ்சில் வந்து 22% அப்சைடு, அதாவது அவங்க சொல்லியிருந்தது மேபி லாஸ்ட் மார்க்கெட் க்ளோசிங்கில் வந்து சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 120 சொல்லியிருக்காங்க. பட் இன்னைக்கு அந்த ஷேர் 171 ரூபா பெய்யாச்சு. பட் இதுக்கு ஸ்டாப் லாஸ் 997ன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து அதானி பவர் அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த சுச்சுவேஷனில் டவுன்வார்ட் ப்ரெஷரை வந்து அது ஃபேஸ் பண்ணுது. அப்வர்ட் மூவ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிபிட் பண்ணுறத ஃபெயில் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இந்த பட்ஜெட்டில் பெரிய அளவில் அனௌன்ஸ்மெண்ட் இதுக்கு ஃபேவராட் வராததுனால இந்த ஷேர் வந்து ப்ரெஷராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மோரலாட்டு அதானி பவர் அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சன் டிவி ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 6% கீழே விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 559 கோடி பண்ணியிருக்காங்க. இயர் ஆன் இயர் பேஸில் 5.5%, நியர்லி 6% கீழே விழுந்திருக்கு. ஸோ ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 2.7% கீழே விழுந்திருக்கு. 1312 கோடியாக இருக்குது. எபிட்டாஸ் 718 கோடியாக இருக்குது. 9.9% எபிட்டாவும் கீழே விழுந்திருக்கு. எபிட்டா மார்ஜின் 54.8% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சேம் பீரியட் லாஸ்ட் இயர் அது 59.1% இருக்குது. மோரலாட்டு எபிட்டா மார்ஜினும் குறைஞ்சிருக்கு. அட்வர்டைஸ்மெண்ட்லேருந்து வந்த ரெவன்யூ 323 கோடியாக இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் பேஸில் கீழே விழுந்திருக்கு. டொமஸ்டிக் சப்ஸ்கிரிப்ஷன் 425 கோடியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து இயர் ஆன் இயர் பேஸில் அதுவும் கீழே விழுந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபைனலாட்டு 5 ரூபா இன்ட்ரீம் டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த ஷேரு. ஸோ சன் டிவி நெட்வொர்க் ஹோல்ட் பண்ணுற எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஃபைனலாட்டு ஒரு இன்ட்ரீம் டிவிடன் கிடச்சிருக்கு. இன்னைக்கு வந்து ஷேர் 3% மேலே ஏற்றிருந்தாங்க. மோரலாட்டு 914 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு இந்த ஷேரு. ஸோ பட் இப்போதைக்கு சன் டிவியில் உள்ள என்ட்ரி கொடுக்க வேண்டாங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஆல்ரெடி கன்சிடர் பண்ணியிருந்தவங்களுக்கு ஒரு நல்ல டிவிடன் கொடுத்துருக்காங்க சன் டிவி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆயில் கார்பரேஷன் கொடுத்த அப்டேட்டு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து கண்டினியூ பண்ணிகிட்டே இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக ப்ரௌன்ஃபீல்ட் கிரீன்ஃபீல்டு எக்ஸ்பென்ஷனில் கண்டினியூஸாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருப்போனே அந்த கம்பெனியோட சேர்மன் ஸ்ரீகாந்த் மகாதேவ் வைத்தியா அவர் வந்து அப்டேட் கொடுத்துருக்காரு. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எக்ஸ்பென்ஷன் வந்து இந்த எனர்ஜி செக்மெண்ட்டில் கண்டினியூவாக நடந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதில் அவங்க சொல்கிறது காம்பவுண்டட் ஆனுவல் க்ரோத் வந்து 2.3% இருக்கும் அன்டில் 2050 வரைக்கும். அடுத்தது டிமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 50% வரைக்கும் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எக்ஸ்பென்ஷன் பண்ணுறது மூலமாட்டு டிமாண்ட் வந்து 50% வரைக்கும் எக்ஸ்பென்ஷன் ஆக சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இந்தியன் ஆயில் கார்பரேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு மெகா பெட்ரோகெமிக்கல் காம்ப்ளெக்ஸ் வந்து பாரதீப் ஒடிசாவில் வந்து 61,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து செட்டப் பண்ண இருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மோரோராட்டு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆயில் கார்பரேஷன் பொறுத்த அப்டேட்டு. ஸோ இது ஒரு பாசிட்டிவ் அப்டேட் தான் நான் பார்க்குறேன். இது சேர்மன் சொல்லியிருக்காங்க. பட் நான் வந்து ஆல்ரெடி இந்தியன் ஆயில் கார்பரேஷன் கன்சிடர் பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போதைக்கு உள்ள நியூ என்ட்ரி கொடுக்க நான் விரும்பல அந்த ஷேரில் இப்போ இருக்க டைமில். சிப்பிம் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 70% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 291.5 கோடி பண்ணியிருக்காங்க. ஸோ 70% ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. முந்தின குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா அவங்க 307 கோடி பண்ணியிருந்தாங்க. ஸோ ஓவராலாட்டு பார்க்கும்போது குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் கீழே வந்திருக்கு. இயர் ஆன் இயர் பேஸில் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 26% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1514 கோடி பண்ணியிருக்காங்க. எபிட்டா 40% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 509 கோடியாக இருக்குது. எபிட்டா மார்ஜின் 33% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முந்தின குவார்டர் சேம் குவார்டர் லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு ஷேர் பிரைஸ் வந்து ஒரு ஃபிளாட் நெகட்டிவ்ல க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. 257 rupees அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. ப்ரைஸ் டேர்னிங் 17 இருக்கு. ஸோ மோரராட்டி இதில் நான் கன்சிடர் பண்ணலை இப்போ வரைக்கும். ஸோ இது வந்து ஆல்ரெடி கன்சிடர் பண்ணியிருந்தவங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்ஸ். பட் குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் ப்ராஃபிட் அடி வாங்கியிருக்கு. மோரராட்டி பார்த்தீங்கன்னா சிப்பிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் அயனாக்ஸ் விண்ட் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட் 50 கோடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் 65 கோடி அவங்க லாஸ் ஃபேஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை காட்டிலும் பார்த்தீங்கன்னா இப்போ ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க 50 கோடி. டோட்டல் ரெவன்யூ 85% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 651 கோடி பண்ணியிருக்காங்க. சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் 352 கோடி பண்ணியிருந்தாங்க. ஓவரால் ரெவன்யூ நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. அவங்களோட பேரண்ட் கம்பெனி மூலமாட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 900 கோடி வந்து இன்ஃபியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது மூலமாட்டும் அவங்களோட பேலன்ஸ் ஷீட்டில் இருக்க நெட் டெப்டை வந்து கம்மி பண்ண இருக்கிறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களோட ஆர்டர் புக் வந்து பார்த்தீங்கன்னா 2.9 ஜிகாவாட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃபினான்ஷியல் இயர் 25 611 மெகாவாட் உள்ள ஆர்டர்லாம் அவங்க வின் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அயனாக்ஸ் விண்ட் எனர்ஜி போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட். பட் இப்போதைக்கு இந்த ஷேர்லேயும் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைங்கிறது என்னோட ஒப்பீனியன். பர்கர் பெயிண்ட்ஸ் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 353 கோடி பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. பட் வந்து மார்ஜினல் டிக்ளைன் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க இயர் ஆன் இயர் பேசிஸில். முந்தின குவார்ட்டரில் 222 கோடி பண்ணியிருந்தாங்க ப்ராஃபிட். பட் குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 2% மேலே பேருக்கு 3091 கோடியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ப்ரீவியஸ் குவார்ட்டர் கூட கம்பேர் பண்ணும்போது மேலே பேருக்கு
இயர் ஆன் இயர் பேசிஸ்லேயும் கம்பேர் பண்ணும்போது மேலே போயிருக்கு. இன்னைக்கு ஷேர் ப்ரைஸ் வந்து 2% மேலே ஏற்றிருந்தாங்க, ரிசல்ட்ஸ் பேஸ் பண்ணி ஏற்றிருக்காங்க. பட் இப்போதைக்கு பர்கர் பெயின்ஸ்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லதுங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஜூப்ளியன் ஃபுட் ஒர்க்ஸ் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டாமினோஸ் பீஸா இந்தியன் ஆப்ரேட்டர் அவங்க தான் அந்த கம்பெனி ஜூப்ளியன் ஃபுட் ஒர்க்ஸ். இதில் கவனிக்க வேண்டியது ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 51 கோடி பண்ணியிருக்காங்க, 32% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் வந்து 9.9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 1439 கோடியா இருக்கு. எபிட்டா 0.7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 278 கோடியா இருக்கு. மார்ஜின் எபிட்டா மார்ஜின் 19.3% இருக்கு. பட் அது சேம் குவார்டர் லாஸ்ட்ல 21% இருந்தது, இப்போ குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சிஸ்டம் சேல்ஸ் விளையாட்டு அவங்களுக்கு கிடைச்சது இந்த Q1ல 2236 கோடின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது டாமினோஸ் இந்தியாவுக்கு growth வந்து 3% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெலிவரி அதாவது LFL growth in டெலிவரி டாமினோஸ் டர்க்கி அந்த செக்மெண்ட்ல வந்து 10.3% சொல்லியிருக்காங்க. ஸோ டாமினோஸ் இந்தியா கிராசிங் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோர்ஸோட கவுண்ட் வந்து 2000 ஸ்டோர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. காஃபி டர்க்கி வந்து 100 ஸ்டோர்ஸ், பாப்பீஸ் இந்தியா வந்து 50 ஸ்டோர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜூப்ளியண்டோட நியூ கஸ்டமர்ஸ், ஜூப்ளியன் ஃபுட் ஒர்க்ஸோட நியூ கஸ்டமர்ஸ் ஒரு ஆல் டைம் ஹையை டச் பண்ணியிருக்காங்க. நியூ கஸ்டமர் அக்யூசிஷன் 32% growth அனுப்பிச்சிருக்கு. இவங்களோட பிராண்ட் வந்து அக்ராஸ் இந்தியா வந்து இவங்களோட ப்ராடக்ட் லான்ச் மார்க்கெட்டில் ரீச் ஆகுது. டாமினோஸ் இந்தியா ஆப் வந்து பார்த்தீங்கன்னா நியூ ரெக்கார்டை டச் பண்ணியிருக்காங்க. 12.1 மில்லியன் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ் வச்சிருக்காங்க, 17.5% growth. நியர்லி பார்த்தீங்கன்னா 10.3 மில்லியன் வந்து ஆப்பை இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. லாயல்ட்டி மெம்பர்ஷிப் வந்து 25 மில்லியனாக இருக்குது. 54% வந்து அவங்களோட ஜூன் ஆர்டருக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிடுது. இந்தியன் செக்மெண்ட் ரெவன்யூ 1439 கோடியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, 9.9% growth. மெயின்லி இது வந்து டாமினோஸ் இந்தியா சேல்ஸ் இன்க்ரீஸ் அதனால 8.5% வந்து பார்த்தீங்கன்னா இதில் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்குது. டோட்டலாட்டு 52 ஸ்டோர்ஸ் வந்து இந்த செக்மெண்ட்ல இந்த இயரில் வந்து அவங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்நேஷனல் செக்மெண்ட்ல எடுத்து பார்த்தீங்கன்னா டாமினோஸ் சிஸ்டம் சேல்ஸ் டர்க்கி, அசர்பைசான், ஜார்ஜியா அங்கே வந்து ஒரு 715 கோடி அக்கௌண்டட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டாமினோஸ் டர்க்கி வந்து பார்த்தீங்கன்னா 10.3% LFL growth. காஃபி சிஸ்டம் வந்து 65.7 கோடியா இருக்கு, 8.7% LFL growth. இன்டர்நேஷனல் செக்மெண்ட் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 461 கோடியா இருக்கு, எபிட்டா மார்ஜின் 25% இருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் மார்ஜின் வந்து டாக்ஸ் மார்ஜின் 9.2% இருக்கு. டாமினோஸ் பங்களாதேஷ் ரெவன்யூ 17 கோடியா இருக்கு, 42.2% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்ரீலங்கா ரெவன்யூ 17.4 கோடியா இருக்கு, 17% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அங்கே 14 நியூ ஸ்டோர் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாட்டி இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் 14 ஸ்டோர்ஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. பட் நீங்கள் ஷேர் ப்ரைஸ் 1% மேலே ஏற்றிருந்தாங்க ஜூப்ளியன் ஃபுட் ஒர்க்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜூப்ளியன் ஃபுட் ஒர்க்ஸ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் லெமன் ட்ரீ ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அவங்களோட சப்சிடரி தான் ஃப்ளூர் ஹோட்டல்ஸ். இதை வந்து லிஸ்ட் பண்ண போகிற ஐடியாவில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட சப்சிடரி லெமன் ட்ரீ வந்து அவங்களோட சப்சிடரியை லிஸ்ட் பண்ண இருக்கிறாங்க. எதுக்குன்னா அவங்களோட டெப்டை வந்து கம்மி பண்ணுறதுக்கு அவங்களோட சப்சிடரியை வந்து லிஸ்ட் பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோரராட்டு பார்த்தீங்கன்னா 90% பாசிபிலிட்டிஸ் இருக்குது டெட் ஃப்ரீ கம்பெனியாட்டு மாற்றுறதுக்கு வேண்டி அதை வந்து லிஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து லெமன் ட்ரீ ஹோட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் இன்ஃபோ எட்ஜில் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து நாக்குரி அப்படின்னு ஒரு ஆப்பை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த கம்பெனி தான். ப்ராஃபிட் வந்து 233 கோடி பண்ணியிருக்காங்க, 47% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ 677 கோடி, 8% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மோரலாட்டு பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க இந்த கம்பெனி. ஓவராலாட்டு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் 32.8% இருக்குது. லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 10% growth ஆனிச்சிருக்கு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டில், 222 கோடியாக இருக்குது. சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் 201 கோடியாக இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இன்ஃபோ எட்ஜ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக அந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.